வெல்கம் டு மை வேர்ல்ட். டிமார்ட்டில் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். அதோட ப்ரைஸும் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு ஒரு க்யூட்டான ஃப்ராக்கு. இது வந்து என்னோட பொண்ணு 4 இயர்ஸ் ஆகுது, அவளுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஃப்ராக். இதில் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய பாப்பா போடுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நைஸான சாஃப்டான கிளாத்து. 350க்கு தாராளமாக வாங்கலான்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நல்ல எலகண்ட் லுக் கொடுக்கும், டீசெண்டான லுக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலர் வச்ச இந்த மெட்டீரியல் நேம்லாம் எனக்கு தெரியல, பட் வந்து கிளாத் ரொம்ப சாஃப்டாகவும் நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருக்குது. 350க்கு தாராளமாக வாங்கலாம், வர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு என்னோட பையனுக்கு எடுத்த பேண்ட். இது ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் கிளாத், பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 179, அதாவது 180, 7 to 8 இயர்ஸ் போட்டிருக்கு. இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல கிளாத், இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இந்த கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, இதனால எடுத்திருக்கேன் இந்த கலர் ஒன்று. அதே மாதிரி 7 to 8 இயர்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அவனுக்கு வந்து இப்போ 9 இயர்ஸ் ஆகுது. இங்கே வந்து சைஸ் வந்து சின்ன சைஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் நிறைய மோஸ்ட் ஆஃப் தி கிளாத் அப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 300க்கு ஒரு பேண்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட். இதுவும் வந்து 300க்கு தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது அந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவும் வந்து சாஃப்டாக இருக்கும், சாஃப்டான கிளாத் தான் எல்லாமே. இதுவும் 300க்கு ஒரு மெரூனில் ஒரு பேண்ட் எடுத்தேன். இதுவும் கிளாத் சூப்பராகவே இருக்குது. அதே 300 தான், ஒரு லைட் கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கீழே இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஒரு நீட்டான இன்னொரு பேண்ட். இது எல்லாமே வந்து 300. இந்த பேண்ட்டும் இந்த 3 பேண்ட்டும் 300, டிஃப்ரெண்ட் கலரில் 300ல் தாராளமாக வாங்கலாம். இது வந்து ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருந்துச்சு. 179 எடுக்கலாம். இதை விட ரேட் கம்மியாக இருந்தால் கூட எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இது மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இது 179. இதுவும் கிளாத் நல்லாவே இருக்குது, நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேண்ட் வந்து என் பையனுக்காக எடுத்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு எடுத்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 200. நம்ம மேலே என்னதாவது டிஷர்ட்ஸ் போட்டுட்டு இதையும் போட்டுக்கலான்றதுக்காக எடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு 5 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். 5 டிஷர்ட்ஸும் எப்படி எடுத்திருக்கேன்னா காட்டுறேன் பாருங்கள். இது பாப்பாக்கு, இது பையனுக்கு. எடுத்ததுலேயே ரொம்ப வர்த்தானதும் இதுதான் சொல்லுவேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கே வச்சேன்னு தெரியல, எறும்பு வந்துட்டுருக்கு. ஓகே, இது பாருங்கள். 79, 80 ருபீஸ்க்கு டிஷர்ட்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வெளியே கூட போட்டுட்டு போகலாம். நான் ரஃப் யூஸ்க்காக தான் எடுத்தேன், இருந்தாலும் நான் வெளியவும் போடலாம். கிளாத் வந்து லேஸான கிளாத்லாம் கிடையாது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. 80 ருபீஸ் இது வந்து ஒரு டிஷர்ட். இதே மாதிரி பையனுக்கும் ஒன்று, பொண்ணுக்கு ஒன்று. 2 பேரும் டிஷர்ட்ஸில் நல்லா போடுறாங்களே, அதனால் வந்து மேட்சாக போடலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இதே மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்துருக்கேன். எல்லாமே 79 ருபீஸ் தான். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன் பொண்ணுக்கும் பையனுக்கும். எங்கேயாவது வந்து வெளியே போகிறப்போ 2 பேரும் மேட்சாக போட்டு போனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக ஒரு 5 கலர்ஸில் பொண்ணுக்கும் பையனுக்கும் 80 ருபீஸில் எடுத்தேன். இவளுக்கு ஒரு 5 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்னால் 400 ருபீஸ். இவளுக்கு ஒரு 400 ருபீஸ். தாராளமாக எடுக்கலாம். ஒரே ஒரு டிஷர்ட்ஸ்லாமே 200 கொடுத்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா.
கிட்டத்தட்ட 150-200 கொடுத்து எடுக்கிற டிஷர்ட் மாதிரி குவாலிட்டி இருக்குது. அதனால தான் வந்து 2 பேருக்கும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான். இது போடுறதுக்கு பேண்ட்டை ஃபஸ்ட்டே காட்டிட்டேன், பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் பையனுக்கு 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது காலர் வச்சு எடுத்திருக்கேன். அது ரஃப் யூஸ்க்காக தான் எடுத்தேன். இதை வந்து கொஞ்சம் வெளியே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. எங்கே அந்த எறும்பு ஏறிடுச்சுன்னு தெரியல. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 6 to 7 இயர்ஸ் தான் போட்டிருக்கு. என் பையனுக்கு 9 இயர்ஸ் நல்ல பெரிய டிஷர்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஏஜ் பார்த்துலாம் எடுக்கிறதுல சைஸ் வச்சு அவனுக்கு எப்படி செட் ஆகுமான்னு சொல்லி அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச டிஷர்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸ் தான் போட்டிருக்கேன். அவனுக்கு வந்து 9 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டிஷர்ட்ஸ் வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது அவளுக்கு. இப்போது 4 to 5 இருக்கான். 2 to 3 இயர்ஸ் தான் வந்து அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதே மாதிரி பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட். இது வந்து இந்த கிளாத்தை விட இந்த பிளாக் துணி வந்து இன்னும் திக்காக இருக்குது. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ரொம்ப கம்மி தான், தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறமா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ரஃப் யூஸாக ட்ரௌசர்ஸ்லாம் பார்த்தோம். இது 99 rupees. இது கொஞ்சம் இது வாங்குறதுனா வாங்கலாம், அந்தளவுக்கு வர்த்துன்னு சொல்ல முடியாது. இந்த ரேட்டில் வெளியவும் கிடைக்கும். ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. 99 ஓகே, வாங்கலாம். அந்த மற்ற ட்ரெஸ் வந்து வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு தோணலை. இது வந்து வெளியவும் இதே ரேட்லலாம் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரௌசர் பையனுக்கு எடுத்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 180. இதுக்கும் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இது 100 rupeesக்கே நான் வாங்கியிருக்கேன். சரி, மொத்தமாக ஷாப்பிங் போகிறப்ப அவனுக்கு இது மாதிரி ரஃப் யூஸ் கொஞ்சம் வேணுன்றதுக்காக வாங்கிட்டேன். இந்த 2 ட்ரெஸ்ஸும் வந்து வெளியவும் இதை விட கம்மி ரேட்டுக்கே கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் வந்து வாங்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா 39, அதாவது 40 rupees. குவாலிட்டியாகவே இருக்குது. அதனால் வந்து எல்லாமே 40 தான். ஸோ 39 rupees. அதனால் வந்து இந்த மாதிரியான இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் பாப்பாவுக்கு தேவைப்படும்னு நான் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்காக ட்ரௌசர்ஸ் என் ஹஸ்பண்டுக்காக எடுத்தது. இது வந்து 149. கிளாத் வந்து நல்லாவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தையல் எல்லாமும் நல்லா போட்டு தான் இருக்குது. அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது யூஸ் பண்ணும்போது. இது ஒரு 149. இதே மாதிரி 2 149க்கு 2 எடுத்திருக்காங்க. 2 எடுத்தோம். அதுக்கடுத்து டிஷர்ட் இவங்களுக்கு எடுத்தது. இப்போ வரைக்கும் இவங்க ரெகுலராக எடுத்து போடுற டிஷர்ட்ஸ் வந்து டிமார்ட்டில் தான் எடுத்து போடுறோம். ஜஸ்ட் 99, அதாவது 100 rupees தான். அது குவாலிட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஷர்ட்ஸ் டிமார்ட்டில் வாங்கி. அது வந்து எதுவுமே ஆகலை, நல்லாவே இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 டிஷர்ட் மட்டும் டிமார்ட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது ரஃப் யூஸ் வந்து போடுறோன்னா தாராளமாக இது வந்து வெளியவும் போடலாம். ரஃப் யூஸ்க்கு வீட்டில் வந்து ரெகுலராக போடுறதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பையனுக்கு பிளாக்ல எடுத்த மாதிரி பொண்ணுக்கு ஒரு பேண்ட். இது 200. இது ஜீனும் கிடையாது. ஜீன் போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல திக்கான ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அவங்க அழகாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்த டிஷர்ட்ஸ் எல்லாம் இப்படி வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். 2 பேரும் அழகாக வந்து ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் எனக்கு பெருசாக எடுக்கலை. ஏன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வந்து இந்த டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நல்ல ரேட்லேயே தான் இருக்குது. ஆனால் வெளியே போட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நான் எனக்கு மட்டும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்குன்னா கர்ச்சிப். இது எல்லாமே 10 rupees கர்ச்சிப் தான். இதெல்லாம் 20, 30 வெரைட்டியாக இருக்குது. இவங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ தொலைச்சிடுவாங்க. ஸோ 10 rupees கர்ச்சிப் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து சடனாக போனதுனால இந்த பேக் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்போவுமே. இது சடனாக திடீர்னு போனதுனால
பேக் வந்து ஒரு 30 ருபீஸ் ஆச்சு. மோஸ்ட்லி வண்டியிலே பேக் வச்சுக்கிறது நல்லது. இதுதான் நான் டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணது. இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு எடுத்த இந்த ஃப்ராக் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட்டான ஒன்று. 350க்கு தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி அந்த 80 ருபீஸ்க்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து வெளியவே போட்டுட்டு போகலாம். நான் இது ரஃப் யூஸ்க்காக தான் வாங்கினேன். தாராளமாக வெளியவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு டிமார்ட்டில் இருக்க கிளாத் எப்படி இருக்குன்றத இதுலேருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.